வணக்கம் மக்களே. ஏஆர் ரஹ்மான், இசையமைப்பாளர் மற்றும் நடிகர் ஜிவி பிரகாஷ், அப்புறம் ஜெயம் ரவி, இவங்களுக்கெல்லாம் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள்லாம் திரையுலகம் சினி ஃபீல்டில் இருந்தாலும் அதுக்காக சமீபத்தில் என்ன செய்தி அப்படின்னா, இவங்க 3 பேர்த்துக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது. இவங்கெல்லாம் சமீபத்தில் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் தன்னுடைய மனைவியை விவாகரத்து டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. சமீப காலங்களாக சினி ஃபீல்டில் திரையுலகத்தில் ரொம்ப நெருக்கமாக கணவன் மனைவியாக வாழ்ந்தவங்க திடீர்னு டைவர்ஸ் வாங்குறாங்க. இது தொடர்ந்து, அதாவது ஒரு ஆள் வாங்கினா கூட இல்லை, தொடர்ந்து நடக்குது. அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதை பற்றி எல்லா மீடியாக்களும் பேசுவாங்க. பேசுனோடனே ஏதோ ஒரு பெரிய இஷ்யூவை மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு காரணமாக இருந்தாலும் இதுக்கு பின்னாடி என்ன ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிறத சமீபத்தில் ஒரு பத்திரிகையில் படிக்கிறதா தெரிஞ்சு, அது என்ன அப்படின்னா, வருமான வரி செலுத்துறதுலேருந்து வருமான வரி சலுகையை பெறுறதுக்கு இந்த மாதிரி ஒரு விவகாரத்து, அதாவது டைவர்ஸ் அப்படின்னு ஒரு நாடக விவகாரத்தை தான் இந்த சினிமா நடிகர்கள்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை படிக்கல ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க அந்த செய்தியை படித்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ஆமாம், இந்த மாதிரி வருமான வரி சட்டத்தில் இருக்குது. அந்த வருமான வரி சட்டத்தில் ஓட்டையை பயன்படுத்தி, அதாவது சலுகைகள், ஓட்டைன்னு கூட சொல்ல முடியாது, அது அந்த சட்டத்தை எழுதினவங்க நல்ல எண்ணத்தோடு எழுதியிருக்காங்க. ஆனால் இவங்க இந்த மாதிரி இந்திய அரசாங்கத்துக்கு வருமான வரி செலுத்துறதுலேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சலுகையை தவறாக பயன்படுத்திக்கிட்டு அவங்க கோடிக்கணக்கில் தாங்கள் சம்பாதிச்ச பணத்தில் வரி கட்டாமல் கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறாங்க அப்படிங்கிற படிக்கல ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியன் இன்கம் டேக்ஸ் ஆக்ட், வருமான வரி சட்டத்தின்படி ஜீவனாம்சம், அதாவது மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, இந்த மெயின்டெனன்ஸுக்கு இன்கம் டேக்ஸு கிடையாது, வருமான வரி கட்டணுங்கிற கிடையாது. அதாவது ஒரு கணவன் தனது மனைவியை டைவர்ஸ் பண்ணார்னா, டிவோர்ஸ் பண்ணார்னா, விவாகரத்து பண்ணார்னா, அவர் அந்த விவாகரத்து சமயத்தில் செட்டில்மெண்ட், ஜீவனாம்சம் சொல்லி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கோர்ட்டு கொடுக்கும்ல, ப்ராப்பராக இவங்க கணவன் மனைவி டைவர்ஸ் ஆகிறாங்க அப்படின்னா, அவர் கணவன் ஒரு செட்டில்மெண்ட் கொடுக்கறதுக்கு முற்றிலும் என்ன செய்ய தேவையில்லை, அந்த மனைவி அந்த ஜீவனாம்சத்துக்கு, செட்டில்மெண்ட்டுக்கு, பணம், மெயின்டெனன்ஸுக்கு வருமான வரி கட்ட தேவையில்லை. அதே சமயத்தில் அந்த கணவன், அதாவது அந்த ஆண் எந்த அளவுக்கு அதை அந்த மனைவிக்கு மெயின்டெனன்ஸாக செட்டில்மெண்ட்டாக கொடுக்குறாரோ அதையும் தன்னுடைய வருமான வரியில் நஷ்ட கணக்கு காமிச்சிக்கலாம். இதுதான் இந்த சட்டத்தில் உள்ள சலுகை. அதாவது இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, அவர் அந்த பெண்ணுக்காக, அதாவது அந்த பெண் நலனுக்காக வருமான வரி சட்டத்தில், இன்கம் டேக்ஸ் ஆக்டில் இது ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இது சாதாரணமாக ஒரு நபர் இருக்கார், ஒரு நடிகர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஒரு 1000 கோடி அவர் சொத்து வச்சிருக்காரு அப்படின்னா, ஒரு 1000 கோடி சம்பாதிக்கிறார் அப்படின்னா, ஒரு 30% பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு டேக்ஸ் அப்படின்னா 300 கோடி டேக்ஸ் கட்டணும். இப்போ அவர் 300 கோடியை கட்டிட்டு மீதி உள்ள பணத்தை திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா, அது என்ன ஆகும் அப்படின்னா, திருப்பி அது டபுள் ஆகும். டபுள் ஆகி அதுக்கு ஒரு 10%, 20% டேக்ஸ் கட்டிங்கன்னா அது ஒரு 300 கோடி அடுத்த வருஷம் ஆகும். அப்போ 600 கோடி, இந்த மாதிரி டேக்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ இதை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யலாம், தவிர்க்கிறதுக்கு இவர் என்ன செய்யலாம் அப்படின்னா, தான் சம்பாதிச்ச சொத்து எல்லாத்தையுமே டைவர்ஸ் பண்ணுறேன், அவங்க ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிவிட்டு ஜீவனாம்சமாக மெயின்டெனன்ஸாக தன்னுடைய ஒய்ஃபுக்கு எழுதி வச்சுட்டாருன்னா, அவர் என்ன செய்ய தேவையில்ல, இந்த 600 கோடி பணத்தை சேர்த்து இன்கம் டேக்ஸை கட்டணுங்க அவசியமே கிடையாது. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிளாக்கை ஒயிட் ஆக்குறது, கருப்பை வெள்ளையாக்குறது அப்படிங்கிறதான் இது. இதுக்காக தான் இன்றைக்கு பெரும் அதாவது லீடிங் சூப்பர் ஸ்டார்ஸ், அதாவது சூப்பர் ஸ்டார்ஸ் மீன்ஸு முன்னணி நடிகர்கள், நல்ல சம்பாதிக்கக்கூடிய நடிகர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, டைவர்ஸ் வாங்கிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா, இதில் சட்டத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி டைவர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் திருப்பி அதே ஆண் அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கலாம். இங்கே நம்ம இந்தியாவில் அந்த டைவர்ஸ் ஆனவங்க தனித்தனியாக வாழணுங்கிற அவசியமே கிடையாது, திருப்பி சேர்ந்துக்கலாம், லிவிங் டுகெதர் எப்படி வேணுமாலும் அந்த சட்டத்தில் அதை பற்றிலாம் சொல்லவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் கூட பார்த்தீங்கன்னா, அவர் நிறைய ஷோலாம் நடத்துகிறாரு, டைவர்ஸ் வாங்கி டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் திருப்பி அதே ஒய்ஃபு சந்தேவியா, அந்த அவருடைய ஒய்ஃப் பேர் தெரியல, அவங்களோட என்ன செய்கிறாரு, ஷோ நடத்துகிறாரு. இப்போ இதுதான் அந்த கட்டுரையில் இருந்துச்சு, இதை படிக்கல, அந்த கட்டுரையில் இருந்துச்சு. அவர் பார்த்தீங்கன்னா திருப்பி அதே வீட்டில் தான் சேர்ந்து வாழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கட்டுரையில் இருந்துச்சு. இப்போ இது இந்து பெண்களுக்கு, ஹிந்துஸ்க்கு. இதே இஸ்லாத்தில் இதை கொஞ்சம் ஒரு மாற்றி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஸ்லாத்தில் அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணை, அதாவது ஆண் இஸ்லாத் சமூகத்தை சேர்ந்தவர் பெண் இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்த பெண்ணை டைவர்ஸ் பண்ணார்னா, ஜீவனாம்சமாக ஒரு குறிப்பிட்ட தன்னுடைய வருமானத்தில் குறிப்பிட்ட தொகை தான் கொடுக்க முடியும். ஹிந்துஸ் மாதிரி ஃபுல்லாலாம் கொடுக்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட ஜீவனாம்சம் தான் கொடுக்க முடியும். அதே சமயத்தில் அதுக்கு இந்த அளவுக்கு வரி சலுகைகள் கிடையாது. அதே சமயத்தில் ஒரு ஆண் தன்னுடைய இஸ்லாத்தில் பெண்ணை டைவர்ஸ் பண்ணார்னா, திருப்பி அந்த பெண் என்ன செய்யணும் அப்படின்னா, அதாவது முத்தலாக் சொல்ல முடியல, அப்போ அங்கே ஷரியத் ஆக்ட் வருது. அந்த பெண்ணோட அவர் சேர்ந்து வாழ முடியாது. திருப்பி அந்த பெண் இதே பழைய கணவனோடைய சேர்ந்து வாழணும் அப்படின்னா, திருப்பி அந்த பெண் இன்னொரு புதிய ஆணை கல்யாணம் பண்ணிட்டு அவனோட ஒரு நாள் குடும்பம் நடத்திட்டு, அதுக்கப்புறம் அந்த புதிய கணவனை அல்லது புதிய ஆணை அதாவது முத்தலாக்கு டைவர்ஸ் பண்ணிட்டு
திருப்பி தான் வந்து பழையபடி தன்னுடைய பழைய கணவனோட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்து இருக்குது. இது வந்து இஸ்லாத்து சரியத் சட்டத்தின்படி ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை டைவர்ஸ் பண்ணான். அதையே மாற்றி என்ன சொல்கிறது, அதே இஸ்லாத்து சரியத்து சட்டத்தில், ஜமாத்து சட்டத்தில் அந்த பெண் வந்து அந்த ஆணை டைவர்ஸ் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி எந்த சிக்கலுமே தேவையில்ல. ஒரு இந்து பெண்ணுக்கு என்ன சலுகைகள் இருக்கோ அதே இது அந்த இஸ்லாத்தில் உள்ள பெண்ணுக்கு சலுகை இருக்குது. இதனால தான் வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து ஏஆர் ரஹ்மானோட ஒய்ஃப் வந்து ஏஆர் ரஹ்மானுக்கு வந்து வக்கீல் நோட்டீஸ் விட்டு டைவர்ஸ் நோட்டீஸ் விட்டு நான் ஒரு டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிக்கல் வந்து வெளியிட்டிருக்கு. இது எதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னதான். இந்த மாதிரி வரி சலுகைகள் பெறுவதற்காகவும் சம்பாதிச்ச கோடி கோடி பணத்திலிருந்து பிளாக்கை ஒயிட் ஆக்குறதுக்கும் வருமான வரி கட்டாமல் தவிர்ப்பதற்காகவும் சட்டத்தில் உள்ள சலுகைகள், அதாவது இது வந்து ஓட்டைன்னு சொல்ல முடியாது. இந்த சட்டம் வந்து இயற்கையில் கூட அவங்க வந்து அந்த மாதிரி யோசிச்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு காலத்தில் பின்னாடி இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து அந்த கட்டுரையில் என்ன சொல்கிறாங்கன்னா, சினிமா நடிகர்கள் மட்டுமே கிடையாது, பெரும் பெரும் முதலாளிகள், பிஸ்னஸ் மேனு அவங்களாம் கூட என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த மாதிரி டேக்ஸ் எவேஷன், டேக்ஸ் சலுகைகள், டேக்ஸ் ரிபேட், இந்த வரி சலுகைகள் பெறுவதற்காக இந்த மாதிரிலாம் கூட செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி